ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேட்டூர் vlog. நம்ம ரைடை சேலம் தாரமங்கலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தாரமங்கலம் டு மேட்டூர் ரோடு ஃபுல்லாக பச்சை பசேர்னு நேச்சர் லவ்வர்ஸ்க்கும் பைக் ரைடர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த ரைடில் மெயின் ரோட்டை மட்டும் யூஸ் பண்ணாமல் அதர் ஷார்ட்கட்ஸையும் யூஸ் பண்ணோம். அதை நான் டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். நாங்கள் போன ரூட்டை மெயின் ரோட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடு 4 to 5 கிலோமீட்டரை கம்மி பண்ணி தரும். மேட்டூரோட கொஞ்சம் ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம மேட்டூர் டேம் கட்டப்பட்ட டைமில் ஏஷியாவிலேயே பெரிய டேமாக இருந்துச்சு. நம்ம மேட்டூர் டேமை ஸ்டான்லி ரெசர்வர்னு சொல்லுவாங்க. ஸ்டான்லி நீர்த்தேக்கம். நம்ம மேட்டூர் டேம் சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மேட்டூர் டேம் 12 டிஸ்ட்ரிக்ட்க்கு வாழ்வாதாரமாக இருக்குது. நம்ம மேட்டூரோடைய கட்டணத்துக்கு முக்கியமான காரணம் காவேரி தண்ணியை சேமிக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த ரோடு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பயங்கர சீனிக்காக இருந்துச்சு. நம்ம மேட்டூர் டேமை 1925 ஆரம்பித்து 1934 கட்டி முடித்தாங்க. இதை கட்டுறதுக்கு 9 இயர்ஸ் ஆச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம மேட்டூர் டேமை கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு 80 இயர்ஸ் ஆச்சு. இந்த டேமை கட்டி முடிக்கிறதுக்கு 17K பீப்புள்ஸ் தேவைப்பட்டிருக்காங்க. நம்ம மேட்டூர் டேமை கட்டுறதுக்கு பாதி பொருள் ஸ்காட்லாண்ட்லேருந்து வர வைக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம மேட்டூர் டேமோட டோட்டல் ஹைட்டை பார்த்தோம்னா 214 ஃபீட்டை கொண்டு இருக்கு. இந்த ஷார்ட்கட் ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய தோப்புகளை பார்க்கலாம். இந்த ரைடை நாங்கள் ஒரு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா ஸ்னோ ஃபார்மேஷனை நிறையா பார்த்துருக்கலாம். அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த ஷார்ட்கட் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். பார்த்து பொறுமையாக போங்க. நம்ம மெயின் ரோட்டை போயிருந்தால் இவ்வளோ சில்னஸ் கிடச்சிருக்காது. நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால இந்த மலையை ஒட்டி போகிறதுனால நல்ல சில்னஸ் கிடைக்கிது. இந்த சைட் நம்ம ட்ராவல் பண்ணால் மேட்டூர் வாட்டர் பியூரிஃபையரையும் அண்டு அட்வென்ச்சர் ரைடையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த ரோடு நல்லா பள்ளமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் சரியாக தெரியல. நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாலும் மெயின் ரோட்டை யூஸ் பண்ணாலும் ரைட் சைட் நம்ம மேட்டூர் 16 கண் பாலம் தெரியும். இந்த வியூவை தாண்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரைட் டேர்ன் பண்ணோம்னா 16 கண் பாலத்துக்கு முன்னாடி இருக்க பிரிட்ஜுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம். நம்ம மேட்டூர் டேமை இந்த பாலத்துக்கு மேலே இருந்து பார்க்குறப்போ நல்ல சீனிக்கான வியூ தரும். இந்த பாலத்துக்கு மேலே இருந்து ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபிஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாலத்தை தாண்டி ரைட்ல ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் உடனே நீங்கள் ரைட் எடுத்து மண் ரோட்டில் கீழே இறங்குனீங்கன்னா மேட்டூர் டேம் தண்ணிக்கிட்ட போகலாம். அங்கே 2-3 கோயில் இருக்கும். இந்த ரோடு பைக்குக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். காருக்கு கரெக்டாக இருக்காது. நம்ம கீழே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கி நம்ம இப்போ கீழே தண்ணியிலேருந்து எடுத்த வீடியோவை தான் பார்க்குறோம். தண்ணி இல்லாத போதை எடுத்த சாந்தமான இந்த மேட்டூர் டேம் தண்ணி வரும்போது இவ்வளோ பயங்கரமாக அழகாகவும் இருக்கும். மேட்டூரோட அழகான வியூவை இப்போ பார்க்கலாம். 16 கண் பாலத்தை வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரைட் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம். காரில் பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு வழியில் வந்தாலும் நம்ம பார்க்குக்கு போய் ரீச் ஆயிடலாம். இந்த ரோட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹேர்பின் பென்ஸ் தான். யாரும் ரொம்ப ஸ்பீடாக போயிடாதீங்க. நேச்சரை ரசிச்சுக்கிட்டு பொறுமையாகவே போங்க. பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட்டையும் காரில் போகிறவங்க சீட் பெல்ட்டையும் மறக்காமல் போட்டுருப்போங்க. நம்ம போகும்போது சைடில் பார்த்தோம்னா அந்த தண்ணி போகிறது அழகாக தெரியும். அதையும் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஹில்ஸ் ரோட் வியூவை அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரோட் பயங்கர அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரோட் எண்டில் ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் இந்த ரோட்டில் ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிட்ஜ் எண்டில் ரைட் சைடில் ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் நம்ம போனோம்னா போகிற வழியில் டேம்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். அங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரனால நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் ஃபுட் ஸ்டால்லாம் நிறையா இருக்கும். அங்கே சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இங்கே பைக் அண்ட் கார்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம மேட்டூர் பார்க் இருக்குது. நம்ம மேட்டூர் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தா பர் பர்சனுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் மொபைல் ஃபோனுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் கேமராவுக்கும் வீடியோ கேமராவுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்குள்ளே வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணோன்னா கொஞ்சம் சிலைங்க இருக்கும். அதில் சாமி சிலைங்களாம் இருந்துச்சு. சிவன் சிலை, அது மாதிரி குதிரை சிலைங்க, அது மாதிரி நிறைய சிலைங்க இருந்துச்சு. நேராக ட்ராவல் பண்ணோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஆலமரம் வரும். நம்ம மேட்டூர் டேமில் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹால்ட் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ள அப்படியே நடந்து வந்தோம்னா இங்கே பழமையான ரொம்ப பெரிய ஆலமரம் இருந்துச்சு.
இந்த ஆலமரத்துல இருந்து லெஃப்ட் கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த பார்க்கோட ஒன் ஆஃப் த எட்ஜுக்கு வந்துடலாம். இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் கலர் பில்லருக்குள்ளே இருந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா பண்ணலாம். அப்படியே இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா குட்டி ரோடு போவோம். அதுக்குள்ளே நம்ம போனோம்னா வாக்கிங் வீடியோலாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த பார்க்கோட எட்ஜ் வந்துடும். இந்த எட்ஜில் இருந்து நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இந்த ரோட்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட் சைடில் நம்மளுக்கு நிறைய மாமரம் இருக்கும். அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் யாரும் சாப்பாடு சாப்பிடாதீங்க. உள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ரைட் சைடில் இங்கே ஃபிஷ் அக்வாரியம் இருக்கும். இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அங்கே நிறைய மீன்கள் இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டேம் கட்டுறதுக்கு முக்கியமான இந்த அதிகாரி சிலையை இங்கே வச்சுருக்காங்க. அக்வாரியமை விட்டு வெளியே வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு மலைப்பாம்பு இருக்கும். இந்த மலைப்பாம்பு கூண்டில் எங்களுக்கு என்ன பாவம்னு பட்டுச்சுன்னா பாம்புக்கு சாப்பாடாக கோழியும் கோழிக்கு சாப்பாடாக அரிசியவும் 2க்கும் சாப்பாடு வச்சுருந்தாங்க. இந்த மலைப்பாம்பை பார்த்து முடிச்ச ஒட்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இதே மாதிரி பாம்பு போட்டிருக்க இடம் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய பாம்பு இருந்துச்சு. பாம்பெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா இங்கே பார்க் இருக்கும். இங்கே சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பார்க்ல இருந்து ரைட் சைட் கார்னராக மேட்டூர் டேமோட வால் சைடு வந்தோம்னா அங்கே நிறைய மரம் இருக்கும். அதில் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க மரத்தை கம்பேர் பண்ணும்போது மேட்டூர் டேமில் இருக்க மரம் அதோட 2-3 மடங்கு உயரமாக இருந்துச்சு. பார்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும். அப்படியே இந்த கடையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா அங்கே சாப்பிட்ற இடம் வரும். அங்கே ஃபுட் வாங்குறதுக்கு ஃபுட் ஸ்டால் மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பார்க்குன்றனால நார்மலாக அந்த சட்டியில் தான் போட்டு ஃபுட்டு வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் இங்கே ஃபிஷ் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே இந்த கடைக்கு பக்கத்தால் 2 பப்பீஸ் டேரெக்டாக டேங்க்கில் இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் இப்படி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இங்கேருந்து பார்த்தாலே மேட்டூர் டேமோட லெட்டரிங் வியூ செம்மையாக இருக்கும். இங்கே ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு போங்க. மேட்டூருக்கு வந்ததுக்கு அடையாளமாக உங்கள் ஃபோட்டோ ஷூட்டை இந்த லெட்டரிங் கீழே இருந்தே எடுத்துக்கோங்க. அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு சின்ன ரோடு போகும். ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா அப்படியே இந்த பாலத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அப்படியே ரைட் சைடு பார்த்தோன்னா மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வரது அழகாக தெரியும். இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேராக உள்ளே வந்தோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்கும். காந்தி ஸ்டாச்சு இருக்கும். அந்த காந்தி ஸ்டாச்சுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இங்கேயும் பெரிய கேட்ல இருந்து தண்ணி திறந்துடுவாங்க. அதை பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது நேராக ப்ளூ கலரில் ஒரு டவர் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் மேட்டூரோட வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்த்தா மேட்டூர் டேம் அழகாக தெரியும். தண்ணி வரதோட ஒரிஜினல் ஆடியோவை ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படிலாம் தண்ணி வரதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வெளியே நடந்து வந்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஸ்டெப்ஸுக்கே ரீச் ஆயிடலாம். இந்த ஸ்டீல் பிரிட்ஜை சேலம் ஸ்டீல் பிளான்ட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்தை தாண்டி ரைட் சைட் பார்த்தோம்னா இங்கேயும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ரெஸ்ட் ரூம் தாண்டி வந்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். இந்த பாலத்தை விட்டு ரைட் சைடு வந்தோம்னா ஏற்கனவே நம்ம பந்த ரோடுக்கு ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் தூரம் நேரம் நடந்து வந்தீங்கன்னா நம்ம பார்க்கோட ஸ்டார்டிங்க்கு வந்துடலாம். ஃபைனலாக மேட்டூர் பார்க்கை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து பைக் எடுத்துகிட்டு நேராக அங்கேருந்து குளத்தூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணோன்னா மேட்டூர் டேமோட வியூ பாயிண்ட் ரோடு வரும். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு 10 rupees டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே மேட்டூர் டேம் எப்படிலாம் கட்டினாங்கன்னு
அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்தோம்னா நம்ம மேட்டூரோட அழகான சீனிக்கான வியூ பார்க்கலாம். அப்படியே பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து குளத்தூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணால் ஒரு 5 கிலோமீட்டரில் மூலக்காடுன்னு ஒரு இடம் வரும். அங்கேருந்து அந்த மூலக்காடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரைட் சைடு டேர்ன் பண்ணோன்னா அந்த ரைட் சைடு இந்த ரோட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும் கொஞ்சம் தூரம். அப்படியே போனோம்னா இடமெல்லாம் சுடுகாடாக தான் இருக்கும். அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம வீரப்பன் சமாதிக்கு ரீச் ஆயிடலாம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக தெரியும் அது எது வீரப்பன் சமாதின்னு. வீரம் விதைக்கப்பட்டு உள்ளதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. மறக்காம வீரப்பன் ஐயாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீரப்பன் சமாதியை பார்த்து முடிச்சோட்டி திரும்பவும் நம்ம மேட்டூர் வழியாகவே இன்ஜினியர்கன் பாலத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க.